சரி. அப்போ எங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து நாங்கள் இந்த டிசைன் வியூ அண்ட் வியூவில் அடுத்த வியூ எங்களுக்கு டேட்டா ஷீட் வியூ இருக்குது. இப்போ இங்கே போனால் தான் எங்களுக்கு பதிவுகளை ரெக்கார்ட்ஸை வந்து என்டர் பண்ணல் மாய்க்கும். இங்கே ரெக்கார்ட்ஸை வந்து என்டர் பண்ணதுக்காக எந்த ஃபீல்டும் தரப்படலை. ரைட், ரோஸ் வந்து எங்களுக்கு தரப்படலை தானே. ஸோ நான் இந்த டேட்டா ஷீட் வியூவை கிளிக் பண்ணினா ரைட், நான் இங்கே சேவ் பண்ணால் போகணுன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணோடனே இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், டூ யூ வாண்ட் டு சேவ் த டேபிள் நவ். அதாவது எங்கள்கிட்ட டேபிள் நாங்கள் சேவ் பண்ணில்லாத காரணத்தால் இதை சேவ் பண்ணணும்னு கேட்க வரும். ஆகவே சேவ் பண்ணணுன்ற காரணத்தால் எஸ்ஸை கொடுத்து டேபிள்ட நேம் ரைட், டேபிள்ட நேம் இந்த அட்டவணையை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்க்கலும் டேபிள்ட நேமாக வந்து நூலகம் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்தீங்க. ஆகவே நான் சேம் நேம் ரைட் நூலகம் அப்படின்னு சொல்லியே இந்த டேபிளுக்கும் பேரை வச்சுக்கொள்ளும். ஓகே, ரைட், இந்த பேரில் வந்து நான் இந்த டேபிளை சேவ் பண்ண போகிறேன். அப்போ இந்த டேபிளோட நேம் வந்து நூலகம் அப்படின்றையும் ஓகே கொடுத்து ப்ரைமரி கீ இப்போ செலக்ட் பண்ண கொடுத்து நான் இந்த டேபிளை அதாவது அட்டவணையை வந்து உருவாக்கிட்டேன். ரைட், இங்கே பார்க்கலும் பதிவு இலக்கம், தலைப்பு, நூலாசிரியர் பெயர், புத்தகத்தின் விலை, புத்தகத்தின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி எங்களோட டேபிள் வந்து உருவாக்கிட்டேன். மூணாவது விஷயம் தரப்பட்டிக்கு தரவு அட்டவணையில் முதல் நிலை சாவியை உருவாக்குதல். இப்போ நாங்கள் ஆல்ரெடி படித்த முதன்மை சாவி என்றா என்ன, அந்நிய சாவின்னு சொன்னால் என்ன, சேர்மான சாவி அப்படின்னா 3 வகை கீஸ் படிச்சிக்கிற ப்ரைமரி கீ, ஃபொரின் கீ, அதே மாதிரி கம்பாரிசன் அதாவது சேர்மான சாவி அப்படின்னு சொல்கிற 3 வகை சாவிகள் நாங்கள் படிச்சிக்கிறேன். அப்போ அதில் வந்து முதலாவது முதல் நிலை சாவியை வந்து நாங்கள் இப்போ உருவாக்க போகிறோம். அட்டவணையிலே பதிவுகளை தனித்துவமாக அடையாளப்படுத்த அவை மீள்பதிவு செய்யப்படாமல் காணப்படல் வேண்டும். அட்டவணையிலே ஒரு புலம் அல்லது புலச்சேர்மானத்தை முதல் நிலை சாவியாக தெரிவு செய்வதால் பதிவுகளின் தனித்துவத்தை பேண முடியும். ரைட், மேலுள்ள உரு 9.7 பதிவு இலக்கம் முதல் நிலை சாவியாக தெரிவு செய்ய பொருத்தமான புலமாகும். அப்படித்தானே, பதிவு இலக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்தகத்துக்கு வழங்கப்படுகிற பதிவு இலக்கம் வந்து இனம் ஒன்றுக்கு வழங்கப்பட மாட்டாது. ஆகவே எங்களுக்கு அதை வந்து முதல் நிலை சாவியாக வந்து செலக்ட் பண்ணலாம். ரைட், அதுக்கான ஸ்டெப்ஸ் தரப்பட்டு இதை கிரியேட் அதே எஸ் மெனு பாரில் இருக்கிற கிரியேட் என்ற டைப்புக்கு போய்த்து டேபிள் டிசைனை செலக்ட் பண்ணி ரைட் புலப்பெயர் தரவு வகையை தெரிவு செய்ய, முதல் நிலை சாவியாக தெரிவு செய்ய வேண்டிய வரி அல்லது வரிகளை தெரிவு செய்ய, முதல் நிலை சாவி மேல் சொடக்குக. அடுத்து வந்து அட்டவணையை வந்து சேமிக்க சொல்லிக்கிறேன். சரி, எப்படின்னு பார்ப்போம். ஸ்டெப்ஸ் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற மெனு பாரில் கிரியேட் என்ற டெப்புக்கு போக சொல்லி எஸ் நான் கிரியேட் என்ற டெப்புக்கு போய்த்து அங்கே டேபிள் டிசைனை செலக்ட் பண்ணால் ஏற்கனவே இந்த டேட்டா ஷீட் வியூவில் இருந்து இது டிசைன் வியூக்கு மாறிக்கிறத பார்க்கலும். ரைட், இப்போ டிசைன் வியூக்கு போகணுன்னு சொன்னால் வெயிட் டேட்டா டிசைன் வியூக்கு போகணுன்னு சொன்னால் எங்களோட ஃபீல்ட் நேம் அதே மாதிரி டேட்டா டைப்பிங்கை எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டீங்க. இதில் எனக்கு எதை நான் முதன்மை சாவியாக ப்ரைமரி கீயாக செலக்ட் பண்ணணுமோ அதை வந்து நாங்கள் கம்பாரிசனுக்கு அதாவது சேர்மான சாவின்னு சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்டதை செலக்ட் பண்ண வேண்டிக்கும். இல்லை ஒன்று தான் ப்ரைமரிக்கு வரும், முதன்மை சாவி தான் வரணும்னு சொன்னால் அந்த ஃபீல்டை நாங்கள் இப்படி செலக்ட் பண்ணால் பார்க்கலாம் செலக்ட் ஆகிக்கிற ஹைலைட் ஆகி காணப்படுக. இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ப்ரைமரி கீ என்று காணப்படுக பட்டனை வந்து கிளிக் பண்ணினா இங்கே பார்க்கலும் ஒரு கீ மார்க் இங்கே வந்திருக்கிறது. ஓகே, அப்போ இதுதான் இப்போ இந்த பதிவு இலக்கம் வந்து இங்கே முதன்மை சாவியுடைய புலமாக வந்து தெரிவு செய்யப்பட்டது. அப்போ இங்கே பார்க்கலும் முதன்மை சாவியாக இது தெரிவு செய்யப்பட்டால் இங்கே எந்த விதமான மீள்பதிவும் நடைபெற மாட்டாது. ஓகே, எந்தவித மீள்பதிவும் நடைபெற மாட்டாது. இதுதான் முதன்மை சாவியில் விசேட பண்பு. அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எந்த மாற்றமும் நாங்கள் புலத்தில் செஞ்சால் செய்ய வேண்டிய வேலை வந்து சேவ் பண்ணணும். சேவ் பண்ணாமல் நாங்கள் டேட்டா ஷீட்டுக்கு வியூவுக்கு போகணும்னு சொன்னால் எங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சேவ் பண்ணணும்னு கேட்கும். எஸ் கொடுத்துட்டு நாங்கள் இங்கே வரும். ரைட், ஸோ இப்போ எங்களோட பதிவு இலக்கம் வந்து ரைட் முதன்மை சாவியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். ரைட், சேம் அதே மாதிரி தான் லிப்ரோஃபீஸ் பேஸ் எங்கிற நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் அதை பொறுத்த வரைக்கும் செலக்ட் டேபிள் இன் டிசைன் வியூ. அப்போ டிசைன் வியூவில் வந்து நாங்கள் டேபிளை ஓப்பன் பண்ணிவிட்டு புலப்பெயர் தரவு வகையை தெரிவு செய்யணும். ரைட், அப்போ எந்த புலமோ அதை நாங்கள் வந்து அதோட தரவு வகை எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணிட்டு முதல் நிலை சாவியாக தெரிவு செய்ய வேண்டிய வரி அல்லது வரிகளை தெரிவு செய்து அப்போ ஒரு 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 ஒரு
அதாவது ஒரு புலம் தான் முதல் நிலை சாவியாக பிரைமரி கீயாக வரணும்னா அதையும் இல்லை சேர்மான சாவி பல புலங்கள் சேர்ந்து வரணும்னு சொன்னால் அவற்றை எல்லாத்தையும் வந்து தெரிவு செஞ்சுட்டு வலது பக்க பொத்தானை சொடக்கு முதல் நிலை சாவியை தெரிவு செய்யணும்னு சொல்லிக்கிறேன். அப்போ ரைட் கிளிக்கை பண்ணி நாங்கள் ப்ரைமரி கீயை செலக்ட் பண்ணணுன்னு சொன்னால் அந்த ஃபீல்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் வந்து ப்ரைமரி கீயாக வந்து செலக்ட் பண்ணப்படும். சரி, இப்போ நாங்கள் பதிவு இலக்கத்தை அங்கே செலக்ட் பண்ணோன்னே செலக்ட் பண்ணி ப்ரைமரி கீ கொடுத்தோன்னே இங்கே ஒரு கீ மார்க் வந்ததை நாங்கள் பார்த்தேன். ரைட், அப்போ இது வந்து முதல் நிலை சாவியை கொண்டதாக இந்த நூலக அட்டவணையிட வந்து முதல் நிலை அதாவது முதன்மை சாவியாக இந்த பதிவு இலக்கம் வந்து தெரிவு செய்யப்பட்டீங்க. சரி, நாலாவது விஷயம் வந்து அட்டவணையிலே தரவுகளை உள்ளிடல். ரைட், இப்போ தான் நாங்கள் வந்து பதிவுகள் அதாவது ரெக்கார்ட்ஸை வந்து டேட்டாஸை வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். உருவாக்கப்பட்ட அட்டவணையிலே தரவுகளை உள்ளீடு செய்ய அதன் காட்சியை மாற்றி அமைக்க வேண்டும். சரி, இப்போ எங்களோட டிசைன் வியூ லீக்கன்னு எப்போவுமே டிசைன் வியூ லீக்கன்னு சொன்னால் நாங்களோட காட்சியை வந்து டேட்டா ஷீட் வியூ பண்ணக்கூடிய இந்த வியூவுக்கு மாற்றி அமைச்சா தான் எங்களுக்கு இதில் தரவுகளை வந்து பதிவுகளை வந்து உள்ளீடு செய்ய முடியுமாக இருக்கும். சரி, அப்போ அதுக்கான ரைட் அதன் காட்சியை மாற்றி அமைக்கிறேன்னு சொன்னால் எந்த காட்சியிலேருந்து அதாவது டிசைன் வியூவிலேருந்து நாங்கள் அதை டேட்டா ஷீட் வியூவுக்கு வந்து மாற்றணும். ரைட், டிசைன் வியூ டு வியூக்கு மாற்றேன்னு சொன்னால் இதுதான் காட்சியை மாற்றி அமைக்கன்னு சொல்கிற விஷயம். சரி, ரைட், இப்போ எங்களுக்கு ஸ்டெப்ஸ் தரப்பட்ட படிமுறைகள் வந்து டேட்டா வந்து இன்செர்ட் பண்ணதுக்கான ஆல் எக்ஸஸ் ஒப்ஜெக்ட்ஸ் திரையில் அட்டவணையை தெரிவு செய்ய அதாவது டேட்டா ஷீட் வியூவை வந்து தெரிவு செய்யணும். அங்கே வந்து தரவுகளை உள்ளீடு செய்ய அட்டவணையை மூடுக அப்படின்னு சொல்லி தரப்பட்டீங்க. அப்போ நாங்கள் இங்கிருந்த டிசைன் அதாவது டிசைன் வியூவிலிருந்து டேட்டா ஷீட் வியூவை வந்து தெரிவு செஞ்சுட்டேன். ஓகே, இப்படியான ஒரு இதுக்கு வந்தேன். இப்போ எங்களுக்கு இங்கே பதிவு இலக்கம் அப்படியான டேட்டாஸை வந்து இப்போ என்டர் பண்ணல் மாதிரிக்கும். ரைட், லாஸ்ட் அதாவது முந்தின கிளாஸஸில் நாங்கள் படிச்சிருக்கிற முதன்மை சாவிக்கு 2 விசேட பண்புகள் காணப்படுன்னு சொல்லி அந்த விசேட பண்பு ரெண்டுன்னு சொல்லலுமா யாருக்காவது? முதன்மை சாவியிட 2 விசேட பண்புகளும் என்ன? செட்டில் செல்லலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் செட்டில் போட்டாலும் ஓகே, ஏதாவது ஒரு ஆப்ஷன். அன்மியூட் பண்ண சொல்லணும்னா அன்மியூட் பண்ணி சொல்லணும். முதன்மை சாவிட விசேட பண்புகள் 2 காணப்பட வேண்டும். புத்தகத்துலேயும் தரப்பட்டிருக்கு. குயிக் ஆன்சர் பண்ணுங்க யாராவது. ரைட், யாரும் ஞாபகம் இல்லை என்னமோ தெரியா? ரைட், இல்லை அண்டர்லைன் பண்ணி ஈக்குமெண்ட் சொல்கிறது வந்து நாங்கள் கைமுறையாக காட்ட போக்கல. அதாவது மெனுவலாக ஒரு டேபிளில் நாங்கள் வந்து இதுதான் முதன்மை சாவி அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டித்தான் நாங்கள் அண்டர்லைன் போட்டுறோம். நான் கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால் அந்த முதன்மை சாவிட விசேட பண்புகள் அப்படின்னு சொல்லி எங்களோட புக்கில் ஹைலைட் பண்ணி 2 பாயிண்ட்ஸ் தந்திருந்தேன். முதன்மை சாவிட பண்புகள் தனித்துவமானது. தனித்துவமானது ஓகே. வேற ரைட், புத்தகத்தில் தரப்பட்ட இந்த ஆன்சர் என்னன்னு சொன்னால் முதலாவது வந்து புலங்கள் வந்து சூனியமாக காணப்படாது. அதாவது அங்கே அதாவது ஒரு தரவை நாங்கள் வந்து அங்கே உள்ளீடு செய்யாமல் அடுத்த புலத்துக்கு போக முடியாமல் காணப்படும். சரி, உதாரணமாக இந்த பதிவு இலக்கம் வேண்டிய இடத்துல நான் ஒன்று என்டர் பண்ணாமல் அடுத்த ஃபீல்டுக்கு அதாவது இங்கே வந்து எனக்கு ஒன்று என்டர் பண்ணலாம் வைக்கும். சரி, பார்க்கலும் நான் எவ்வளோ என்டர் பண்ணினாலும் அடுத்த ஃபீல்டுக்கு போகாது. இந்த பதிவு இலக்கம் வந்து அதாவது ஏனெண்டா நாங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிற பதிவு இலக்கத்தை வந்து முதன்மை சாவியாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆகவே இந்த ஃபீல்டு வந்து ஃப்ரீயாக சூனியமாக ஈக்கலாம். ரைட், அப்போ அதை நாங்கள் அதில் ஒரு டேட்டா உதாரணத்துக்கு நான் 000001 அடிக்கிறேன். அடித்தா பார்க்கலும் ரைட், டேட்டா எதுவும் இல்லாமல் அடுத்ததுக்கு போகலாம் இந்த ஃபீல்டுக்கு. சரி, இங்கே பார்க்கலும் ஒரு அடுத்ததுக்கு போனால் யூ மஸ்ட் என்டர் வெளியே வந்துடும். அதாவது இந்த ஃபீல்டில் வந்து பதிவு இலக்க மண்டலத்தில் வந்து நாங்கள் கட்டாயம் வந்து ஒரு
பெருமதியை வந்து உள்ளீடு செய்யணும். செஞ்சிருந்தால் தான் எங்களுக்கு அடுத்த ரோக்கு வந்து போகலுமா இருக்கும். அதுதான் நீ சொல்கிறது. ரைட். அப்போ நான் பதிவு இலக்க மண்டலத்தில் ஓகே ரைட் இங்கே வந்து நான் 001 அடிச்சுட்டு பார்க்கலும் அடுத்த ஃபீல்டுக்கு போகிறேன். எஸ். ஆகவே எங்களுக்கு அடுத்த ரோக்கங்களே போகலுமா இருக்கும். இந்த இதை வெளியே ஒன்றை நாங்கள் தரவொன்றை வந்து உள்ளீடு செஞ்சோம். அதுதான் முதன்மை சாவியுடைய புலத்தில் வந்து சூனியமாக காணப்படுகள்னு சொல்லிக்கிறேன். ரெண்டாவது விசேட பண்பு சொல்லியிருந்தேன் என்னன்னு சொன்னால், மீள்பதிவு தரவு மீள்பதிவு வந்து அங்கே நடைபெற மாட்டாது. தரவு மீள்பதிவுன்னு சொன்னால் இங்கே காணப்பட ஆல்ரெடி அடித்த ஒரு பதிவு இலக்கம் அடுத்தது வரையலாம். ரைட். நான் இப்போ பார்க்குறேன் 0001 அதே இதை அடிச்சுட்டு அடுத்த ஃபீல்டு அதாவது இங்கே வரேன். ரைட். இங்கே பார்க்கலும் ரைட் ப்ரைமரி கீயான இது ஒன்றில் வந்து டூப்ளிகேட் என்ட்ரிஸ் வந்து வரையலாம். ரைட். அதைத்தான் இந்த நோட்டிஃபிகேஷன் சொல்கிறது. ரைட். ஸோ இதை வந்து நான் 002 மாற்றிட்டு அடுத்த ஃபீல்டுக்கு போகிறேன். எஸ் போ. ஓகே. அந்த விசேட பண்புகள் ரெண்டும் வந்து என்னன்றது நான் ப்ராக்டிக்கலாக இப்போ செஞ்சேன். அது கிளியராக நினைக்கிறேன். ரைட். அப்போ விசேட பண்பு என்ன? முதலாவது சூனியமாக காணப்படையலாம். தரவு மீள்பதிவு அங்கே நடைபெற இயலா. ஆகவே இப்போ தரவுகளை நாங்கள் உள்ளீடு செய்வோம். ரைட். பதிவு நூலகத்தில் வந்து பதிவு இலக்கம் 001 தலைப்பு வந்து தமிழண்டுனா ஒரு புக் அடிக்கிறேன். நூலாசிரியர் பெயர் வந்து கமல் அப்படின்ட்டு உதாரணத்துக்கு அடிக்கிறேன். புத்தகத்தின் விலை வந்து எஸ் 200. அதே மாதிரி புத்தகங்கள் எண்ணிக்கை வந்து 3 காணப்படுன்னு சொல்லி என்ட்ரு பண்ணுறேன். இது மாதிரி எங்களுக்கு தேவையான தரவுகளை வந்து எங்களுக்கு உள்ளீடு செஞ்சுட்டு போகலாம். கட்டாயம் நாங்கள் பதிவு இலக்கம் வந்து என்ட்ரு பண்ண பிறகு தான் அடுத்த பதிவை வந்து உள்ளீடு செய்யறதுக்கு போகலுமா. சரி. இப்படி எங்களுக்கு தேவையான மாதிரி எத்தனை டேட்டாஸ் வேணுமென்றாலும் என்டர் பண்ணலாம். முதல் நிலை சாவியாக தெரிவு செஞ்சதில் மட்டும் டேட்டா ரிடண்டன்சி, அதாவது ஒரே இது வந்து ரிட்டன் டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து வர இயலாமிக்கும். சரி. இதுவரை படித்ததெல்லாம் கிளியரா? ரைட். அப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அடுத்த விஷயத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணல, 9:30 ஆகிட்டேன். அதுக்கு வந்து கொஞ்சம் எஸ் கிளியர். எஸ். சரி. அடுத்தது வந்து ஸ்டார்ட் பண்ணல, ரிலேஷனல் டேட்டாபேஸ் தொடர்பு நிலையை வந்து உருவாக்குன்னு சொல்லிய விஷயம். இப்போ அதுக்கு வந்து கூட இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். அதை வந்து நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரி. ஓகே. இப்போ கிளாஸை வந்து நான் இதோட வைண்ட் அப் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.